சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார். என் பொண்ணு இங்க ஒர்க் பண்றா, அவளை பார்க்கணும். ஒர்க் டைம்ல உள்ள யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க சார். இல்லைங்க, ஃபோன் நாட் ரீச்சபிள்னு வருது. உள்ள அலோவ் பண்ணலாம்னு பரவாயில்ல, நீங்க இன்ஃபார்ம் பண்ணா போதும். அப்படியா? பேர் சொல்லுங்க. நர்மதா. ஒரு நிமிஷம் இருங்க சார். சார் குட் மார்னிங் சார். சார் நம்ம ஆபீஸ்ல நர்மதான்னு யாராவது வேலை செய்யறாங்களா சார்? அப்படிங்களா? சரிங்க சார். சாரி சார், அந்த பேர்ல யார் இங்க ஒர்க் பண்ணலன்னு சொல்றாங்க சார்? இல்லைங்க, என் பொண்ணு இங்க தான் வேலை பார்க்கறாங்க. சார் கம்பெனில என்ன சொல்றாங்களோ அதை தான் சார் நான் சொல்ல முடியும். இல்லைங்க, என் பொண்ணு இங்க தான் வேலை பார்க்கறா. நீங்க என்னடானா அப்படி ஒரு பேர்ல இங்க யாருமே வேலை செய்யலன்னு சொல்றீங்க? அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும்? அவங்க சொல்றாங்களே சார். இதாங்க என் பொண்ணு. இல்ல சார், இது வரைக்கும் நான் இவங்களை இங்க பார்த்ததே இல்ல சார். என்னங்க சொல்றீங்க? இல்ல சார், நான் பார்த்ததே இல்ல சார் இவங்கள. ஒரு நிமிஷம், என் பொண்ணு கால் பண்றேன். நீங்கள் அழைக்கும் நபர் பதிலளிக்கவில்லை. என்னாச்சு? ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறா? சொல்லு. என்னங்க, காலையில ஏதோ அவசர அவசரமா கிளம்பி போனீங்க. எங்க போறேன்னு கூட சொல்லாம போயிட்டீங்க. சொல்லிருந்தா லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்திருப்பேன்ல. லஞ்ச் சாப்பிட வரீங்களா? நான் இப்ப நர்மதா கூட லஞ்ச் சாப்பிடலான்னு தான் வந்திருக்கேன். என்னங்க சொல்றீங்க? நர்மதா கூட லஞ்ச் சாப்பிட போறீங்களா? எனக்கு புரியல. உங்ககிட்ட ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னல, அது சென்னைக்கு போறதுதான். என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. இல்ல மாலதி, அதெல்லாம் பிரச்சனை இல்ல. நான் சென்னைக்கு வந்து நர்மதா ஆபீஸ்ல விசாரிச்சப்போ அப்படி ஒருத்தி வேலையே செய்யலன்னு சொல்றாங்க. இல்ல, நீங்க சரியா விசாரிச்சிருக்க மாட்டீங்க. நான் என்ன சின்ன குழந்தையா? நான் செக்யூரிட்டிட்ட சொல்லி அவங்க ஆபீஸ்ல எல்லார்ட்டையும் விசாரிச்சிட்டேன். அவங்க கிட்ட நர்மதா போட்டோவும் காட்டினேன். அப்படி ஒரு பொண்ணு இந்த ஆபீஸ்ல வேலையே செய்யலன்னு சொல்றாரு. ஏங்க, அவ்வளோ பேர் வேலை செய்யற பெரிய கம்பெனில நம்ம பொண்ணை எப்படிங்க ஞாபகம் வச்சிருப்பாங்க? அதான செக்யூரிட்டியோட வேலை. ஏங்க, யாரோ ஒரு செக்யூரிட்டி நம்புறீங்க, நம்ம பொண்ணை நம்ப மாட்டீங்களா? நான் இப்ப சந்தேகப்பட்டேன்னு சொன்னா, உங்க பொண்ணுங்க வேலை செய்யலன்னு சொன்ன உடனே மனசுக்கு ஒரு மாதிரி படபடப்பாயி அதனாலதான் டென்ஷன் ஆயிட்டேன். நீங்க எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க அமைதியா ஒரு இடத்துல உட்காருங்க. நான் மறுபடியும் அவளுக்கு போன் ட்ரை பண்ணி பாக்குறேன். ஒருவேளை அவ கால் பண்ணானா என்ன கான்ஃபரன்ஸ் கனெக்ட் பண்ண. சரிங்க. அப்பா, அப்பாடா, கொஞ்ச நேரத்துல எவ்வளவு டென்ஷன் ஆயிட்டேன் தெரியுமா? சாரிப்பா, உள்ள ஒரு இம்பார்ட்டன்டான மீட்டிங், அதான் உங்க போனை அட்டெண்ட் பண்ண முடியல.
இப்ப கூட பேக் கேட் வழியா தான் வந்தேன். ஓகேடாமா. ஒர்க்குனா அப்படிதான் இருக்கும். அது பரவாயில்ல. ஆனா எனக்கு தான் கொஞ்ச நேரத்துல டென்ஷன் ஆயிருச்சு. இப்ப கூல் ஆயிட்டீங்கல்ல? ரொம்ப ரொம்ப கூல் ஆயிட்டேன். என் பொண்ணு பார்த்த உடனே அவ்வளவு சந்தோஷமாயிருச்சு. ஏய், என்ன இது? ஐடி கம்பெனில தானே வேலை பார்க்கற? இப்படி பாவாடை தாவணி போட்டிருக்க? என்னம்மா அது? ஆபீஸ்ல கேட்டா உன்னை தெரியலங்கிறாங்க, செக்யூரிட்டி உன்னை பார்த்ததே இல்லைங்கிறான். நீ பாவாடை தாவணியோட நிக்கிற. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்னடாமா எல்லாம் புதிரா இருக்கு? பா, நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க. இன்னைக்கு எங்க ஆபீஸ்ல ட்ரெடிஷனல் ட்ரெஸ் கோட், அதனால தான் இப்படி. ஓ, அப்படியா? ஹாய் நர்மதா, இவர்தான் உங்க டாடியா? ஆமா. ஹாய் அங்கிள். நர்மதா உங்களை பத்தி நிறைய சொல்லிட்டே இருப்பா. ஆ? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நீங்க வருவீங்கன்னு சொல்லிட்டு இருந்தா. பா, இவ என் ஃப்ரெண்டு ஷர்மிளா. ஓ, ஐ சி. நானும் நர்மதாவும் க்ளோஸ் அங்கிள். ரொம்ப சந்தோஷமா. வெளியூர்ல இருந்து வந்திருக்கீங்க. ஒருத்தர் நீங்க தான் பாத்துக்கணும். ஓகே அங்கிள். ஏய் நர்மதா, இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க. ஏய் ஷர்மிளா, உன்னை விஸ்வா தேடிட்டு இருந்தா. நீ போ, போடி. சரி நர்மதா. சொல்லுங்க. ஏய், எப்படிடி என் நடிப்பு? ஏய், அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், போடி. எப்படியோ நீ ஃபோன் பண்ண உடனே கரெக்டா வந்து நான் ஹெல்ப் பண்ணிட்டேன் பாத்தியா? சரி சரி, நீ சீக்கிரம் கிளம்பு. அங்கிள், ஆ? எனக்கு அர்ஜென்ட்டா கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் கிளம்புறேன். சரிம்மா. ஓகே அங்கிள், வரேன் நர்மதா. யாருப்பா போன்ல? அது டெலிகால்மா. எனக்கு ஒரே குழப்பமா இருக்குமா. டெலிகால் வந்ததுக்கு ஏன்பா கன்ஃபியூஸ் ஆகுறீங்க? அது இல்லம்மா, செக்யூரிட்டியை கேட்டா உனக்கு தெரியலங்கிறாரு. ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சா நீ இல்லவே இல்லைன்றாங்க. யாருப்பா அப்படி சொன்னது? அந்த செக்யூரிட்டி தான். ஓ, அவரா? அவர் இப்பதான் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்காரு. அவரால ஏதாவது பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கு. தெரிஞ்ச ஆளுங்களே உள்ள விட மாட்டேங்கிறாரு, தெரியாத ஆளுங்கள உள்ள விட்டுறாரு. முதல்ல அவரை மாத்தணும்பா. வேற என்னப்பா குழப்பம்? இல்ல, இன்னைக்கு ட்ரெடிஷனல் ட்ரெஸ் கோடுன்னு சொன்ன. உன் ஃப்ரெண்டு மாடர்ன் ட்ரெஸ் போட்டிருக்கா. ஆனா நீ... பா, ஷர்மிளா என் ஃப்ரெண்டு. ஆனா என் டீம்னு சொன்னா